இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற காரியங்கள் கிறிஸ்தவத்தோட சில அடிப்படை. உங்க எல்லாருக்கும் இது ஏற்கனவே ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் பேதுரு சொல்றாரு, சில காரியங்களை நான் உங்களுக்கு அவ்வப்போது நினைப்பூட்டுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்றாரு. அப்படி நினைப்பூட்டுறது மூலமா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைய நம்ம சரி செய்து கொள்ள முடியும். நம்ம எப்பவுமே அடிப்படைய, அந்த அஸ்திபாரத்தை ஒருபோதும் விட்டு விலகிடக்கூடாது. அதனால அந்த அஸ்திபாரத்தை, அடிப்படை காரியங்களை நம்ம அவ்வப்போது தியானித்து அது நினைவு கூற வேண்டியது கட்டாயமா இருக்கு. இன்னைக்கு நிறைய புது காரியங்களை கற்றுக்கொள்றதுல தான் ஜனங்களுக்கு ஆர்வம் அதிகம். அடிப்படையை திரும்பி பார்க்கறது இன்னைக்கு எல்லாருக்கும் போரிங்கா இருக்கு. இது எனக்கு ஏற்கனவே தெரியும், இது என்னத்தை திரும்ப திரும்ப போட்டு பார்க்கறது. யாராவது ஒருத்தர் அதை குறிச்சு பிரசங்கம் பண்ணுவான்றன்னா, இவர் என்னப்பா பழைய காரியத்தையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறார், இதுதான் எனக்கு ஏற்கனவே தெரியும். அப்படி கிடையாது. ஆண்டவர் நமக்கு அடிப்படை காரியங்களை யார் மூலமாவது தெரியப்படுத்துவாரானா, தயவுசெய்து அதை நம்ம ரொம்ப கவனத்தோட கேட்கும். நூதனமான காரியங்கள் அல்ல, அடிப்படை காரியங்கள் நம்ம தெரிஞ்சு கொள்ளும் போது அது அற்புதமா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை கட்டுறதுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும். அப்படிப்பட்ட சில காரியங்களை இன்னைக்கு நம்ம இந்த காலை வேளையில தியானிக்க இருக்கிறோம். முதலாவது, விசுவாசம் என்றால் என்ன? நமக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம இருந்தாலும் ஒரு வசனத்தை அதை வாசிக்கலாம். எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம எல்லாருமே இங்க கூடியிருக்கிறோம், இல்ல ஆலயத்துல கூடுறோம், வாரந்தோறும் கூடுறோம், தினந்தோறும் கூடுறோம், ஆண்டவரை நோக்கி தினந்தோறும் ஜெபிக்கிறோம். அப்படின்னா அவரை நம்ம ஏற்கனவே நேர்ல சந்தித்து பேசினதுனாலயா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. அவரை நம்மள பெரும்பாலான யாருமே பார்த்தது கிடையாது. ஆனா எந்த அடிப்படையில நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யறோம், அனுதினமும் அவரை தேடுறோம், அவரை குறித்து பேசுறோம், அவருக்காக செயல்படுறோம்னா, நாம அவர் மேல வைத்திருக்கிற விசுவாசம். இந்த விசுவாசம் தான் நம்ம நம்மளுடைய வாழ்க்கைய எப்படியாக திருப்பி இருக்கிறது. நம்முடைய அருவருப்பான பாவம் நிறைந்த அன்பற்ற பழைய வாழ்க்கையை மாற்றி அவருக்கு நேராக நம்மை திருப்பி இருக்கிறதுக்கு காரணம், நாம் அவரை விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தின் அடிப்படையில அவர் நம்மிடத்துல செயல்பட்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். இது முதலாவது காரியம். சரி, நம்ம எதை விசுவாசிக்கிறோம்? நம்ம எதை விசுவாசிக்கிறோம்? வேதத்தின் அடிப்படையில நம்ம பார்த்தோமானா, எபேசியர் 1வது அதிகாரம் 13வது வசனம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நாம சுவிசேஷத்தை கேட்டு அதை விசுவாசித்து விசுவாசிகளான போது அப்படின்னு வேதம் சொல்லுது. நம்ம விசுவாசிச்ச காரியம், முதலாவது நமக்கு அறிவிக்கப்பட்ட காரியம் என்னவென்றால் சுவிசேஷம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளையில அவர் பரமேறும்போது அவர் கொடுத்த மிக முக்கியமான காரியம், நீங்க உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது ரொம்ப பெரிய அளவுல குறைஞ்சு போச்சு. எல்லாம் இன்னைக்கு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கிக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில எல்லாமே தாறுமாறா போய்கிட்டு இருக்குது இன்னைக்கு காரியங்கள். சரி, முதலாவது நம்ம சுவிசேஷம்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். சுவிசேஷம்
அப்படின்னு என்ன இன்னைக்கு அப்படின்னு அநேகர் இடத்துல கேட்டு என்னைய கொஞ்சம் சில ஒரு வருஷத்துக்கு சில வருஷங்களுக்கு முன்பாக என்னுடைய ஆசிரியர், வேத ஆசிரியர் என்னிடத்துல கேட்கும்போது எனக்கு உண்மையிலே சுவிசேஷம்னா என்னன்னே தெரியல. அதை கரெக்டா என்னால சொல்ல தெரியல. அப்ப எனக்கு அது அவர் வேதத்துல இருந்து அந்த காரியத்தை எடுத்து காமிச்சு கற்றுக் கொடுத்தார். சுவிசேஷத்தோட முழு சாராம்சத்தை நம்ம 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4ஆம் வசனத்துல நம்மால பார்க்க முடியும். அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இதுதான் சுவிசேஷம். இதுதான் சுவிசேஷத்தோட முழு சாராம்சமே. இதுதான் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி ஏற்கனவே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களின்படி முன்னுரைக்கப்பட்ட தேவனால் முன்னுரைக்கப்பட்ட காரியம் படி அவர் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு வேதம் சொல்லுது. இதுதான் சுவிசேஷம், முழு சாராம்சம். இதுதான் நம்ம முக்கியமா தேவனை அறியாதவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மிக முக்கியமான பொக்கிஷம் இதுதான். இன்னைக்கு ஆனா சுவிசேஷம் அறிவிக்கிறதுலயே இந்த அடிப்படையிலேயே மிகப்பெரிய மாற்றம் வந்துச்சு. ஒரு நாள் சகோதரனோட பேசி கொண்டிருந்தேன். அப்போ அவரு சொன்னாரு, நீங்க போயிட்டு சாதாரணமா பேசுனீங்க அப்படின்னா யாரும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. வார்த்தைகளை நம்ம சொல்லும் போது அதை நம்ப மாட்டாங்க. அதனால நான் இப்போ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு அற்புதங்களை செய்யக்கூடிய வரம் வேணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அந்த வரம் கிடைச்சிருச்சுன்னா நான் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா நான் போய் அற்புதங்களை செய்யும் போது சுகம் கிடைக்கும் போது அற்புதங்கள் நடக்கும்போது அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தையில இல்லாத வல்லமை வேற எதுல இருந்து கிடைக்க போகுது அப்படின்னு தெரியல. இந்த அடிப்படை மிஸ் ஆகுது. அதனால இன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவருடைய அழைப்பையே மாற்றி ஜனங்களுக்கு இடத்துல போயிட்டு நீங்க வாங்க, இயேசு உங்களுக்கு சுகம் கொடுப்பார், நீங்க வாங்க, இயேசு உங்களுடைய கடன் எல்லாம் மாத்திடுவார், அடைச்சிருவார், நீங்க வாங்க, உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும், உங்களுடைய வியாதிகள் சுகமாகும், பில்லி சூனிய கட்டுகள் எடுக்கப்படும், பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை, அப்படி இப்படின்னு இன்னைக்கு என்ன ஜனங்களுடைய சரீர தேவைகள் அவங்க அதிகமா எதிர்பார்க்கிறாங்களோ சுவிசேஷத்துக்கு பதிலா அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால வரக்கூடிய ஜனங்கள் அடிப்படை அந்த வேதத்தின் காரியங்கள் அறியாததுனால அவங்க அதுல நிலைத்து நிற்க முடியல. அவங்களுடைய விசுவாசம் வேற எதுலயோ காணப்பட்டு அந்த அடிப்படை அறியாததுனால சீக்கிரத்துல பின்வாங்கி போறக்கூடியவர்களா மாறிடுறாங்க. சுகத்துக்காக வராங்க, சுகம் கிடைச்சா போயிடுவாங்க. கடன் பாரம் மாறணும்னு வருவாங்க, கடன் பாரம் மாறிடுச்சுன்னா போயிடுவாங்க. ஒருவேளை அவங்க கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கிற மாதிரியே தான் இருக்கும், ஆனா அவங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கானதா பிறருக்கானதா இருக்காது. இந்த அடிப்படையே இருக்காது, சீக்கிரமா பின்வாங்கி போயிடுவாங்க. அடிப்படையே தெரியாததுனால எதிர்காலத்துல அவங்க கேட்கக்கூடிய தவறான உபதேசங்களினால ஈஸியா பாதிக்கப்பட்டுருவாங்க, ஈஸியா அதுல விழுந்து போயிடுவாங்க. இன்னைக்கு அதிகமான கூட்டம் தவறான உபதேசத்துக்கும் கள்ள உபதேசத்துக்கும் பின்னாடி போறதுக்கு மிக முக்கியமான காரணம் அடிப்படை காரியங்கள் அவங்களுக்கு அறிவிக்கப்படாதது. நம்ம அதுல மிகப்பெரிய தவறு செஞ்சிடறோம். அதனால அடிப்படை இல்லாம ஈஸியா மற்ற பிசாசனுடைய தந்திரங்களுக்குள்ள இழுப்புண்டு போயிடுறான், விழுந்து போயிடுறான். இது மிகப்பெரிய வேதனை. அதனால அவ்வப்போது நம்ம அடிப்படை காரியங்களை நம்ம மீண்டும் மீண்டுமாய் தியானித்து அதுலதான் நம்ம வளர்றோமா, அந்த அஸ்திபாரத்துலதான் நம்ம வளர்றோமா அப்படின்னு நம்மளை சரி செய்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கு. நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்குதா அப்படின்னு நம்ம இப்போ அவ்வப்போது செக் பண்ணிக்கிறோம். ஒரு எக்ஸாமுக்கு எப்படி இல்லாமோ நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். நம்மள அந்த புக்கை வாங்கி படிக்கிறோம், இந்த புக்கு வாங்கி படிக்கிறோம், நான் அதை செஞ்சிடறேன் இதை செஞ்சிடறேன்னு உலக பிரகாரமா உருண்டு எந்திக்கிறோம். அப்படியே மணிக்கணக்கா மண்டையை உடைச்சுப்போம், என்னென்னவோ படிக்கிறோம். சொல்றாங்க சில பிஹெச்டி பண்றாங்கன்னா
அதுக்கு காமெடியா சொல்றாங்க, பெர்மனன்ட் ஹெட் டேமேஜ்ன்றாங்க. அந்த அளவுக்கு மண்டை பாதிக்கப்படுற அளவுக்கு படிக்கிறாங்க. ஆனா அடிப்படை காரியங்களை கிறிஸ்தவர்களாகிய நாம் படிப்பதில், அறிந்து கொள்ளுகிறதில் அதை தவற விட்டு, இது வேதனையான காரியம். இதனால நம்முடைய வாழ்க்கையும் அடிப்படையிலே சரியில்லாம போயிருது. மற்றவர்களுக்கும் நம்ம சரியான காரியத்தை அறிவிக்க முடியாததுனால பரிதாபம் அவங்களும் அங்கங்க போய் சிக்கிக்கிறாங்க. சரி, அடுத்த காரியம், ஒரு மனுஷன் சுவிசேஷத்தை விசுவாசிப்பதினால் அவன் ரட்சிக்கப்படுகிறான். எப்படி ரட்சிக்கப்படுறான்? நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 2வது அதிகாரம் 8 மற்றும் 9ஆம் வசனங்களை வாசிக்கிறேன். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. பாருங்க, இது முற்றிலும் தேவனுடைய ஈவு. நம்ம எந்த ஒரு கிரியைகளை செய்தும் ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. பாருங்க, சுவிசேஷம் முக்கியமா அது நித்தியத்துக்காக நமக்கு அறிவிக்கப்பட்டது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது அவனுடைய ஆத்துமா மரணத்துக்கு தேவனுடைய நீதியின்படி நியமிக்கப்பட்டிருக்கு. என்ன மரணம் அப்படின்னா, இந்த சரீர மரணத்தையும் தாண்டி 2ஆம் மரணமாகிய நரகம். அங்கே அக்னியும் கந்தகமும் இருக்கும், அழுகையும் பற்கடிக்கும் இருக்கும். எவ்வளவு நாள்? நித்திய காலமாக. முடிவே இல்லாம அந்த மரணம் தொடரும், அந்த அழிவு தொடரும். அங்க வேதனை, தாகம், பசி, தனிமை, எல்லாமே இருள், பயங்கரமான அந்த இடத்திலிருந்து மனிதனை அவர் மீட்க விரும்பினார். அதனாலதான் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. சுவிசேஷத்துடைய முக்கிய நபர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம ஏற்கனவே பார்த்தது போல இந்த பயங்கரமான 2ஆம் மரணத்திலிருந்து நம்மை மீட்கும்படிக்கு நம்முடைய பாவங்களை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு, நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இதான் சுவிசேஷத்தோட சாரம். தம்முடைய ஒரே பேரான குமாரனை பிதா ஒப்பு கொடுத்தார். அவரும் பிதானுடைய சித்தத்துக்கு தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து நம் மேல் வைத்த அன்பினால நமக்கு மீட்பை அவர் சிலுவையில ஏற்படுத்தினார். இதுதான் சுவிசேஷம். இன்னைக்கு அந்த நித்தியத்துக்குண்டான அந்த காரியங்களையே மறந்துட்டு இன்மைக்கான காரியங்களை மட்டுமே போதிக்கக்கூடிய ஒரு மிக வேதனையான ஒரு நிலைமை இருக்கு. அது போக ஒரு மனுஷன் எப்படி ரட்சிக்கப்படுகிறான், ரட்சிப்பு அவனுக்கு எப்படி கிடைக்கின்றது இன்னைக்கு நிறைய இடங்கள்ல கேள்விக்குறி ஆக்கிடுறாங்க. சிலர் சொல்றது உண்டு, நான் மணிக்கணக்கா ஜெபம் பண்ணி காத்திருந்தேன், போராடினேன், நான் விடல. சிலர் யாக்கோப உதாரணம் காட்டுறது உண்டு. ஒரு இரவு முழுவதும் அவரை போல நான் போராடி நான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன். ரட்சிக்கப்பட்டதே ஒரு விதமான பெருமையான ஒரு நிலைமை. என்னோட நிலைமை, நான் சில காலத்துக்கு முன்பாக இதெல்லாம் அறியறதுக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டதே சரியா அறியாததுனால ஒரு பெருமையில இருக்கு. ரட்சிக்கப்படாதவர்களை அற்பமாய் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை எனக்குள்ள இருந்துச்சு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த ரட்சிப்பு என்னாலதான் உண்டாச்சு. நான் நல்லா ஜெபம் பண்ணி எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்க வேண்டியவங்ககிட்ட எல்லாம் போய் மன்னிப்பு கேட்டு நான் என்னை சரி செய்து கொண்டேன். நான் ஆண்டவர் என்னோட பேச ஆரம்பிச்சிட்டாருன்ற ஒருவித பெருமை. ரட்சிப்புன்னா அது முற்றிலுமாய் தேவனால கொடுக்கப்படுது. அது என்னால உண்டானது அல்ல, என்னுடைய பிரயாசம் அல்ல, அது என்னால முடியாது. ஒரு மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அந்த ரத்தம் மாசற்ற ரத்தமா இருக்கும், அதுல பாவம் இருக்கக்கூடாது. ஆனா நான் என்னையவே சுட்டரிக்கப்படுறதுக்கு கொடுத்தாலும் கரைப்பட்ட என்னால எனக்கோ மற்றவங்களுக்கோ ஒருபோதும் நான் மீட்பை ஏற்படுத்த முடியாது. ஒருபோதும் ரட்சிப்பை நான் எந்த ஒரு கிரியை செய்தும் என்னால பெற்றுக்கொள்ள முடியாது. நான் சுவிசேஷத்தை விசுவாசிக்கணும். எஸ், என்னை நேசிக்கிற என் தேவன்
எனக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அவருடைய அன்பினால, இரக்கத்தினால, கிருபையினால இது எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் அதை நம்புறேன். என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் அவருடைய அன்புக்கு அப்படின்னு சொல்லி அதை நம்முடைய அந்த தகுதியற்ற நிலைமையை நம்ம உணர்ந்து தேவனுடைய அன்பை அறிந்து கொண்டு நம்ம அவரிடத்துல வரும்போதுதான் நம்ம ரட்சிக்கப்படுறோம். அந்த முழுமையா விசுவாசிக்கும் போது நம்ம ரட்சிக்கப்படுறோம். நம்மளுடைய செயல்பாடு அதுல எதுவுமே கிடையாது. இது முற்றிலுமாய் ரட்சிப்பு கர்த்தருடையது. இது ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானதல்ல. முற்றிலுமாய் தேவனுடைய கிருபை, அவருடைய அன்பு. ஆக இந்த இந்த காரியத்தை நம்ம முதலாவது அறிந்து கொள்ளணும். இஸ்ரவேலர்கள் முற்றிலுமாய் தங்களுடைய கிரியைகளையே நம்பியிருக்காங்க. அதனால நீதி கிடைக்கும்னு நினைச்சாங்க. அதனால இப்ப ரோமர்ல எழுதியிருக்கார் பவுல், இது கிடையாது. இது நீங்க எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தீங்க, உங்களால ரட்சிப்பு ஏற்படுத்தினீங்க, உங்களுடைய கிரியைகளினால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்ற. அதே மாதிரி ஒரு மனுஷன் எந்த நிலைமையில ரட்சிக்கப்படுறான் அப்படின்னு நம்ம பார்ப்போமா? ரோமர் 5வது அதிகாரம் சில வசனங்கள்ல உள்ள சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். 6வது வசனத்துல போட்டிருக்குது, நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நம்ம அந்த நிலைமையில நமக்கு பலனே கிடையாது. தேவனே அந்த ரட்சிப்பை நமக்காக ஏற்படுத்தினார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நம்ம பாவிகளா இருந்தோம், நம்ம நீதிமான்களா, நல்ல பெரிய ஜெபிக்கிறவர்களாய், உபவாசிக்கிறவர்களாய், மணிக்கணக்காய் வேதத்தை படிக்கிறவர்களாய் இருக்கும்போது நம்ம ரட்சிக்கப்படல. நம்ம பாவிகளாய் இருக்கும்போது தேவன் நம்முடைய இரக்கத்தை நம்ம மேல காண்பித்தார். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்முடைய நிலைமை எப்படி இருந்தது, நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறோம். பவுலோடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அவர் சொல்றாரு அற்புதமா, பிரதான பாவி நான்றார். எப்போ பல நிருபங்களை, பல காரியங்களை அவர் எழுதி பல சபைகளை நெருங்கின பிறகு சொல்றாரு, நான் பிரதான பாவி. அதான் ஆவிக்குரிய மெச்சூரிட்டி. அதுதான் அந்த முதிர்ச்சி. நம்ம வளர 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 நம்முடைய தகுதியற்ற நிலைமைய நம்ம தெரிஞ்சுப்போம். தேவன் எவ்வளவு நீதி உள்ளவர்ன்றது தெரியும். யோவான் மனம் திரும்புங்கள்னு பிரசங்கிக்கும் போது அங்க ஜனங்க தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டாங்க. தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு தேவன் நீதிபரர்னு சொன்னாங்க. அப்படின்னா தங்களுடைய தகுதியற்ற நிலைமையை உணர்ந்து கொள்ளும் போதுதான் அவங்க ரட்சிப்பை பெற்றாங்க. அந்த நிலைமைய உணர்ந்து அவர் நீதிபரர் அப்படின்னு சொன்னார். தேவன் தான் நீதி உள்ளவர், நான் ஒரு அநீதி உள்ள நபர். இதை உணரும் போதுதான் ஒரு மனுஷன் தேவனை நோக்கி திரும்புறான். அதான் மனம் திரும்புதல். நம்மளுடைய காரியங்கள் மேல நம்ம நம்பிக்கை வைப்போம், ஆனா நம்ம இன்னும் தேவனை நோக்கி திரும்பல, அவர் மேல விசுவாசிக்கும்படி அவரை நம்ம நோக்கி பார்க்கல. ஆகையினால அன்பானவர்களே, நம்முடைய ஒரு மோசமான நிலைமையில தான் தேவன் நம்மை ரட்சித்தார். இந்த நினைப்பு எவ்வளவு நாள் நமக்கு இருக்கணும்னா, சாகுற வரைக்கும். சாகும் அந்த நம்ம முதிர்ச்சியை நோக்கி வயது ஆக ஆக ஆவிக்குரிய அந்த முதிர்ச்சி வர வர நம்முடைய தகுதியில்லாத நிலைமையை நம்ம அறிந்து கொள்றதுதான் சிறந்த முன்னேற்றம். தேவன் எவ்வளவாய் நம்ம இடத்துல அன்பு கூர்ந்திருக்கிறார். நான் இவ்வளவு மோசமானவனா, இவ்வளவு அருவருப்பு எனக்குள்ள இருக்குதா, என்னே தேவன் நேசிச்சாரான்னு நம்ம புரிந்து கொள்ளும் போதுதான் நம்ம தேவனை நேசிக்க ஆரம்பிக்கும். இது தெரியாம நம்ம தேவனை நேசிக்க முடியாது. நம்முடைய சுய நீதியின் மேல, நம்முடைய கிரியைகள் மேல நம்ம நம்பிக்கை வைப்போமானா தேவன் நமக்கு என்ன செஞ்சாருன்னே நமக்கு தெரியாது. அவர் மேல நம்ம விசுவாசம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாயிரும். நம்மளுடைய கிரியைகள் மேலதான் நம்ம விசுவாசம் வைப்போம். அவருடைய அன்பு எவ்வளவு பெரிய, இப்ப நம்ம வாசித்தோம், எவ்வளவு மோசமான நிலைமையில நாம் அவருக்கு சத்துருக்களா இருக்கும்போது அவர் நம்ம மேல அன்பு காண்பித்தார். இதெல்லாம் அறிய அறியதான் அவர் நம்ம எவ்வளவோ மோசமான நிலைமையில நம்ம நேசிச்சிருக்கிறாருன்னு நம்ம மறுபடி அவரிடத்துல அன்பு கூற ஆரம்பிக்கும். யோவான் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, தேவன் நம் மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன்
தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறான். பாத்தீங்களா? யோவான் 3:16 இப்படியா சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை, குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் நம்ம இடத்துல அன்பு காண்பித்திருக்கிறார். எல்லையில்லாத அன்பு. தகுதி இல்லாதவர்கள் மேல அவர் தம்முடைய அன்பை காண்பித்ததுனால அவருடைய அன்பின் அந்த உயர்ந்த நிலையை நம்மால புரிந்து கொள்ள முடியும். சோ தேவனுடைய அன்பை நம்முடைய வாழ்நாள் எல்லாம் நம்ம அறிந்து நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அதுதான் நம்முடைய தியானமா இருக்கும். புது புது தேவையற்ற காரியங்கள் கிடையாது. இன்னைக்கு நிறைய தேவையில்லாத காரியங்களினால சபை நிரப்பப்பட்டிருக்கு. நம்ம முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டியது அவருடைய அன்பின் ஆழம், நீளம், உயரம் எவ்வளவு பெருசு. இதுதாங்க நம்ம தெரிஞ்சுக்கிறணும். நீங்க வேற எதை தெரிஞ்சுக்கிட்டாலும் உங்க வாழ்க்கைக்கு அது உதவாது, அது பிரயோஜனமே கிடையாது. காரணம், தேவனுடைய அன்பு இல்லாதவன் அவரை அறியான். அவரை அறியாதவன் எப்படி அவரை விசுவாசிக்க முடியும், எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? அப்போ உங்களுடைய அடிப்படை சரியில்லை அப்படின்னா உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு என்ன சொல்றது, பொய்யான ஒரு நிலையில இருக்கும், மாய்மாலம் நிறைந்ததா. மிக முக்கியமா அடுத்து நம்ம பார்க்க போற இந்த காரியம், இவ்வளவாய் தேவன் நம்மை நேசித்திருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டவர்கள் மீண்டுமாய் அவரிடத்துல அன்பு கூற துவங்குகிறோம். இதுதான் கிறிஸ்தவத்தோட ஒரு அற்புதமான வாழ்க்கையினுடைய துவக்கம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூற ஆரம்பிக்கிறோம். இதுதான் ஒரு அற்புதமான துவக்கம். இதுதான் ஸ்டார்ட் ஆகணும், வேற எதுவும் இல்லை. அன்பு கூற ஆரம்பிக்கிறோம். சரி, ஆண்டவர் என்ன சொல்றார்? நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அவருடைய கற்பனை, பிரதான கற்பனை என்ன? முதலாவது, இது அடிப்படை, இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம அதை வாசிக்கலாம். யோவான் 14:14 சொல்லுது, நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். 1 யோவான் 5:3 சொல்லுது, நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். சரி, பிரதான கற்பனை என்ன? மத்தேயு 22:37 உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பா இருக்கிற 2ஆம் கற்பனை மத்தேயு 22:39 உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. சரி, பார்க்கிற உன் சகோதரனிடத்துல நீ அன்பு கூறலன்னா நீ இதுவரைக்கும் காணாத உன் தேவனிடத்துல நீ எப்படி அன்பு கூற முடியும்னு ஒரு இடத்துல சொல்லப்பட்டு. சோ கிறிஸ்தவ வாழ்க்கையின் துவக்கம் சரியான புரிதல், சரியான விசுவாசம் அடிப்படை நமக்குள்ள இருக்கும்போது நாம தேவனை நேசிக்க ஆரம்பிக்கிறோம். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்வதால் நாம் சக மனிதர்களை நேசிக்க ஆரம்பிக்கிறோம். இதுதாங்க சரியான துவக்கம். இதுதான் சரியான துவக்கம். நீங்க வேற எந்த காரியத்தை செஞ்சாலும், வேற எது உங்க மைண்ட்ல இதை விட ஆழமா வேரூன்றி இருக்குமானால் அது நிச்சயமா ஒரு சரியான அடிப்படை இல்லை. அது ஒரு சரியான அஸ்திபாரமா இருக்கவே முடியாது. இதுதான் உங்க கிறிஸ்தவ வாழ்க்கை அன்புல ஸ்டார்ட் ஆகும். அப்போ பாவம் செய்யலாமா, அப்போ அப்படி வரலாமா, இப்படி நிறைய கொஸ்டின்கள் இருக்குன்னா கூட வேதம் தெளிவா சொல்லுது, ஒரு நபர், அதாவது உன்னிடத்துல நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்துல நீ அன்பு கூறும் போது நியாயப்பிரமாணம் முழுவதும் அதுல நிறைவேறலாம். பாவம்னா என்ன? பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். சோ இப்படி இருக்க ஒரு நபர் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல கிறிஸ்துவின் அன்பை அறிந்தவனாய் அவர் எவ்வளவாய் முழுமையாய் தன்னை ஒப்பு கொடுத்து நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தார் அப்படின்றத, இதாவனுடைய அன்பை நம்ம அறிந்து சரியான அடிப்படையில இருப்போமானா நம்மிடத்துல அன்பு கூறுகிறது போல நம்ம பிறர் இடத்துல அன்பு கூற ஆரம்பிப்போம். ஏன்னா தேவ ஆவியானவர் நமக்குள்ள வந்துருவார். அந்த விசுவாசம் நமக்குள்ள வந்து நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுறார். அவர் நமக்குள்ள இருக்கும்போது அதே அன்பை நம்ம வெளிப்படுத்துவோம். தன்னலமற்ற அந்த அன்பு, சுயநலம் இல்லாத
ஒரு நிலையில அன்பை நாம காண்பிக்க ஆரம்பிக்கும். மற்றவர்களுக்கான அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறனுக்கானவைகளை நாடுவானா. ஏன்னா கிறிஸ்துவும் அப்படிதான் செஞ்சாரு. அதுக்கு அடுத்த வசனமே சொல்லுது பிலிப்பியர்ல, கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். தன்னைத்தான் அவர் பிதாவுக்கு சமமா இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எல்லாம் தன்னைத்தான் வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து எல்லாத்தையும் விட்டுட்டாரு. தனக்கான எதையுமே அவர் எல்லாத்தையுமே விட்டுட்டு நம்மை அவருடைய பிள்ளைகளை மீட்கும்படிக்கு அவர் தன்னையே முழுமையா ஒப்பு கொடுத்தார். அடிமையா இருந்தார். சிலர் நிறைய கட்டுக்கதைகளை அவுத்து விடுறாங்க. ஒரு போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி, அவர் அத்தனை ஸ்கொயர் ஃபீட் வீட்டுல இருந்தாரு, இவ்வளவு பெரிய வீட்டுல இருந்தாரு, அதனால நம்மளும் ரொம்ப உயர்ந்த காரியங்களை நம்ம உடுத்தி கொள்ளணும், பெரிய பெரிய வீடுகளை நம்ம வாங்கணும், அதுதான் கடவுளுக்கு மகிமைன்னு சொல்லி பயங்கரமான கட்டுக்கதைகள் எல்லாம் அவுத்து விடுறாங்க. பட் அங்க வேதம் சொல்லுது, அவர் தன்னை முற்றிலுமாய் தாழ்த்தினார். அவர் தன்னுடைய உயர்ந்த நிலையில், அவர் ஏற்கனவே உயர்ந்தவராகவே இருக்கிறார். நம்மெல்லாம் உயர்த்தப்பட வேண்டியவங்க, அவர் உயர்ந்தவராகவே இருக்கிறார். அவர் பரிசுத்தரா இருக்கிறார். அவர் தேவன். அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம மேல வைத்த அன்பினால தன்னையே ஒப்பு கொடுத்தார். அன்பானவர்களே, நம்ம இந்த சிந்தையோடு இருக்கோம். இதுவரைக்கும் நம்ம நமக்கானவைகளை தேடி இருப்போம், நம்முடைய உயர்வுகளை தேடி இருப்போம், நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு நம்ம தேடி இருப்போம். ஆனா இனி உண்மையான கிறிஸ்தவர்களா நீங்க இருப்பீங்கன்னா பிறருக்கானவைகளை நீங்க தேடும். இந்த அடிப்படை இல்லாததுனால ஓரிரு காரியங்களை நான் சொல்றேன். எவ்வளோ ஜனங்கள் ஒரு தாறுமாறான நிலைக்கு போறாங்க. இன்னைக்கு சிலர் இந்த அடிப்படை தெரியாததுனால அபிஷேகம் பெறுறது தான் ரட்சிப்பு அப்படின்றாங்க. அபிஷேகத்தோட அற்புதம், அந்த அர்த்தமே தெரியாததுனால ஒரு தம்பியை நான் கேட்டேன். நான் சும்மா கதெல்லாம் விடல. ஒரு தம்பி கேட்டேன், தம்பி ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா? ஆமாண்ணே. எப்படி உனக்கு தெரியும்? எப்படி ரட்சிக்கப்பட்ட? நானு அபிஷேகம் பெற்றிருக்கேனே, அந்நிய பாஷை பேசுவேன் அப்படின்னா. அடிப்படையே இல்லை. ரொம்ப வேதனை அது ஆக்சுவல். அன்பானவர்களே, அபிஷேகம் பெற்ற நபர் அந்த தெளிவு இல்லாம இன்னைக்கு அபிஷேகம்னு சொல்லப்படுகிற காரியங்கள், அவங்க சில காரியங்களினால நிரப்பப்படும் போது அவங்க என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, மற்றவங்களுக்கும் தெரியாது. இதுல யாருக்கு என்ன பக்தி விருத்தி உண்டாகும்? இதுல பிறருக்காக நீங்க செய்யக்கூடியது என்ன? சரி, அந்நிய பாஷை பேசுறீங்க. ஒரு சகோதரிய ஒரு சகோதரன் இப்படி கேட்டாரு, நான் பார்த்தேன். நீங்க அந்நிய பாஷை பேசுனீங்கன்னா நீங்க பேசுனது என்னன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னாரு. அது என்ன பாஷை, நீங்க என்ன பேசுனீங்க? அந்த சகோதரி சொன்ன பதிலு, எனக்கு தெரியல. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்படின்னா அவங்களுக்கும் பக்தி விருத்தி கிடையாது, அதை கேட்கிற மற்றவர்களுக்கும் பக்தி விருத்தி உண்டாக போறது. சோ பிறருக்கான வாழ்க்கையும் இல்லை, இன்னும் சொல்ல போனா தனக்கான வாழ்க்கையும் அங்க இல்லை. சோ இப்படி இன்னும் ஏராளமான காரியங்கள், பொய்யான அற்புதங்கள், இதெல்லாம் பெருகி கொண்டே போறதுக்கு காரணம் என்னன்னா கிறிஸ்தவத்தோட அடிப்படை சரியில்லை. நீங்க எல்லாரும் ஒருவேளை இந்த அன்பை நாம கிறிஸ்துவை போல கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாய், அவரை பிரதிபலிக்கக்கூடியவர்களாய், நற்கிரியைகளை செய்யக்கூடியவர்களாய் எல்லாத்திலையும் தேறிட்டீங்களா? வேற ஏதோ ஒரு புதிய காரியங்களை நாடி தேடி நீங்க போறதுக்கு அன்புல தேறி முற்றிலுமாய் அதுல ஒரு முதிர்ச்சிக்குள்ள வந்துட்டீங்களா? அதுல முற்றிலும் தேறிட்டீங்களா? இல்லையே. அன்புல நம்ம இன்னும் பூரணப்படலையே. நமக்காகவே தானே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பிறருக்கான வாழ்க்கை நம்ம இடத்துல இல்லையே. பரிசுத்தம் இல்லையே. இன்னும் அசுத்தம் இருக்கே. இதுல எல்லாத்துலயும் நம்ம தேறிட்டோமா? புதுசா வேற ஏதோ ஒரு காரியத்தை தேடி போறதுக்கு, புரியாத காரியங்களை அறிந்து கொள்றதுக்கு. ஆனா இதுலதான் ஆவல் காட்டுறோம். இதுலதான் அதிகமா நம்முடைய எண்ணங்கள் இருக்கு. எவ்வளவு பெரிய வேதனை அடிப்படை இல்லாததுனால. அன்பானவர்களே, அடிப்படை காரியங்களை நம்ம அறிந்து கொண்டு அதுல தெளிவா இருக்கும். அந்த அஸ்திபாரத்துலதான் நம்மளுடைய வாழ்க்கை கட்டப்படும். நாம தெளிவா இருந்தாதாங்க மற்றவங்களுக்கு நம்ம கிறிஸ்துவ அறிவிக்க முடியும். நாம தெளிவா இருந்தாதாங்க முதல்ல நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ முடியும். அதுக்கு பிறகுதானே மற்றவங்களுக்கு போய் சொல்ல முடியும். நம்மளே தெளிவில்லாம குழப்பத்துல இருப்போமானா, அடிப்படை அறிவில்லாம இருப்போமானா, வேதம் சொல்ற மாதிரி என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரம் ஆகிறார்கள். அது அன்னைக்கு மட்டும் இல்லைங்க, இன்னைக்கும் நடக்கு. அன்பானவர்களே, வேதத்தை நாம் படித்து அடிப்படை காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஏதேதோ புதிய காரியங்களை நம்ம செய்யறதுனால நம்ம
பக்தியின் உச்சத்துல இருந்து நம்ம ஆண்டவர்கிட்ட நல்லவன் பேர் வாங்கிட முடியாது. அவர்கிட்ட போகும்போது வா உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே அப்படின்னு சொல்லணுமானா கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள இருக்கணும், அன்பு நமக்குள்ள இருக்கணும். அன்பில்லாதவன் தேவனை அறியான். அதனாலதான் இன்னைக்கு நிறைய போலியான அற்புதங்கள்லாம் நடக்கு. அவங்க எல்லாம் போய் ஒருவேளை அந்த அடிப்படையே இல்லாம போய் ஆண்டவர் இடத்துல நிற்பீங்க, ஆண்டவர் அதே அந்த ரிப்ளை கொடுப்பார், உன்னை நான் அறியேன்னு சொல்லிடுவார். சோ அன்பானவர்களே, அடிப்படையான காரியங்களை ஆழமான முறையில நம்ம அறிந்து கொள்றோம். தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரிதென்று நம்ம அறிந்து கொண்டு, நம்முடைய அந்த தகுதியற்ற நிலைமையை நம்ம அறிந்து கொண்டு நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். ஒரு அன்புள்ள வாழ்க்கைக்கு, பிறருக்கான ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கையை பிறருக்கானது. கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள இருக்குமானா நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து பிறருக்காக வாழ்றதுக்கு நம்ம ஆரம்பிச்சிரும். அவங்களுக்காக ஓட ஆரம்பிச்சிரும். மரணம் வரைக்கும் அதை யாராலும் நிறுத்த முடியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.